What's up y'all? Welcome back to Flip and Chill. இன்னைக்கு நம்ம கூட ஒரு புது கெஸ்ட் இருக்காங்க. மச்சான், you proceed with the mic. சொல்லு உன் பேய் கதை. ஓகே ஸோ இது வந்து மத கதை. ஓகே ஸோ அப்ராக்சிமேட்லி எனக்கு ஒரு 17 வயசு இருக்கும். ஓகே ஸோ ஐ வாஸ் லிவிங் இன் கேரளா ஓகே ஸோ அந்த டைமில் வந்து there was this particular one ஹவுஸ்ல லைக் நான் ஸ்கூலுக்கு போகும்போது நடந்தா போவேன் 13 years old from one from one ஸோ அந்த டைம்ல வந்து என் வீடு ஸ்கூல் இருக்கிறதுனால ஸோ ஐ வுட் யூஸ் தட் பர்டிகுலர் வேல ஏன்னா மெயின் ரோடு வந்து ரொம்ப காலியா இருக்கும் ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் டஃப் டு வந்து ஸோ என்ன பண்ணுவேன் நீங்க சந்துல போய் சந்தில போடுவேன் எந்த சந்தா இல்ல ரோட சொன்னோம் ஓகே ஓகே ஸோ வந்து யூஸ் தட் பர்டிகுலர் வேல அப்ப அந்த ஸ்ட்ரீட்ல வந்து ஒரு வீடு அந்த abandoned house அந்த நார்மலா ஒரு வீடு எரிஞ்சிருந்தா பார்க்க எப்படி இருக்கும் அந்த கருப்பா மேல வந்து கும்பம் இருக்காது ரொம்ப ஒப்பனே உள்ள வந்து செடிலாம் மாஞ்சிக்கிட்டு உள்ள ஒரு கார்டு இருக்கும் உள்ள பட் டவுன் ஆல் சோஃபா தான் ஒரு மாதிரி ரெக்டா இருக்கும் எப்படின்னா ஒரு வீடு வந்து நீ ஜாமா நீ டென்ஷன் ஆகிட்டே இருக்கும் ஸோ லைக் தட்லா அப்ப ஒரு நாள் என்னாச்சுன்னா we chose to go to that house lah like இது சின்ன வயசு அருள் இருக்கு what to do அப்ப எல்லாம் போய் பார்க்கலான்ட்டு ஒரு குடி வரும் ஸோ நீங்க பேசாம விட்டு அடிச்சீங்களா? சாமா அடிக்கல ஜாமா எடுத்தீங்களா? சாமா போட்டோம் ஏ அங்க ஒரு என்ன ஒருத்தர் நீட் பல்ப் வச்சிருந்தாங்க பல்ப் என்னத்துக்கு எடுத்து அப்ப we went to the house lah at first it was normal lah How many of you are? 4 people. Okay. Yeah, so 4 people lah like முடியும் போது அவங்க வீட்டுக்கு போறோம் because we all living in the same flat lah but different அப்ப சரி இவங்க போயிட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு ஸோ we went and see lah inside ஸோ முதல்ல உள்ள போய் பார்க்கும்போது நார்மலாக தான் இருந்துச்சு எல்லாம் அங்கேயே ஜாமான் கலந்து இருந்துச்சு ஸோ we went பட் வந்து எனக்கு கடக்க கஷ்டமா இருந்துச்சு திடீர்னு சொல்லிட்டு ஸோ வந்து ஒரு we went upstairs ஆனா நடக்கிறது கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா மேல வந்து ஒரு மாதிரி உடஞ்சு இருந்துச்சுல ஸோ அங்க கால் வச்சு எது உள்ளுக்கு போகும் தெரியாது வந்து ரொம்ப ரிப்போர்ட் ஆயிடுச்சு இடமே ரிப்போர்ட் ஆயிடுச்சு அப்ப படி கூட லைக் நாட் லைக் எல்லாம் இருக்கும் சைட்ல உடஞ்சிருக்கும் சில கால் வச்சா படிக்கல அதான் அப்ப we went upstairs lah and then this one room specifically is one room it was like some writings on the wall like spray paint வச்சு like அந்த போஸ்ட் ஆஃப் பென்டகிராம் இருக்குமா அந்த மாதிரி எவ்வளோ இருக்கும் திருப்பி விட்டு போயிருக்காங்க அந்த அந்த ஒரு சிம்பிள் இருக்கும் ஸ்டார் பென்டகிராம்ல ஸோ அந்த மாதிரி ஒரு சிம்பிள் வந்து அந்த செவுத்துல இருந்துச்சு so it was looking normal I think we took a picture of it but அது கதையாச்சு அப்ப like and also they were like some kind of writing but don't know what language it was there and then அதுக்கப்புறம் என்னாச்சு so we just were looking at the place normally and then there were a lot of noise எல்லாம் ஜாமா எல்லாம் நாட்டு ஜாமா உடஞ்சி போயிட்டு எல்லாம் ஜாமா டெரிஃபை டச்சு அதெல்லாம் கீழே கிடச்சி so after that we decided okay there's nothing clear the place சும்மா ஒரு பாசிபிலிட்டி தான் இந்த ஒரு கதையும் இல்லை அப்படின்னு வெளியாயிடும் அப்ப என்ன இன்னொரு ஒரு மடத்தனமான ஒரு ஐடியா இருந்துச்சு அதாவது என்னன்னா ராத்திரி போனோம் அப்போதான் வந்து போட்டோம் என்ன பண்ணோம் சரி ராத்திரி போகலான்ட்டு வீட்டை போய் சொல்லிட்டு நான் சாப்பிட போறேன் அப்படின்ட்டு நான் அப்புறம் ராத்திரி அது வீட்டுக்கு 4 பேரு ஓகே சம்பந்தமே இல்லாம இது வந்து சொல்லியிருந்தாங்க சரி அது வீட்டுக்கு வீட்டுக்கு போறப்ப I asked one of my friend to record it சரி எடுத்து பண்ணியா பண்ணி நினைச்சுக்கிட்டு செஞ்சேன் ஆனா எனக்கு தெரியாது அப்ப we entered the house again and then at the same time we went upstairs and then you know what we saw அந்த டெலிகிராம் அவங்க கீழே ஸ்கேட்டர் சொன்னாங்க it was all lined up at the wall near the pentagram like they were like and I was அந்த வீட்டுக்கு போறப்ப நிறைய பாலிசி டெலிகிராம் நினைச்சேன் ஓகே அதான் கீழே ஸ்கேட்டர்
ஆமா. But at the morning time மட்டும் தான் இந்த ஸ்கெட்ல இருந்துச்சு. Yeah. But at the night we went, Yeah. the teddy bear and all were lined up, like sitting Oh. at the wall, like near the pentagram there, like something lah. And then, இது வந்து நீ ராத்திரி போகும்போது and then there were used candle, Yeah. like 2 candle மண்ணுக்கு, like இப்பதான் அமைச்சவே. இன்னமும் பூஜை பண்ணிருக்காங்க. But there was smoking lah, Okay. so I knew lah that's இப்பதான் அமைஞ்சிருக்கு Okay. அப்படின்ட்டு. And then அந்த வீட்ல அந்த கதவுக்கா எதுக்குமே வந்து கதவு இல்லை, லைக் ஆல் தி டோர்ஸ் ஆர் broken lah, like empty ஓப்பனா ஓப்பன் நீ காமமா ரைட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் வந்து லைக் how to say ரொம்ப open-ஆ இருக்கு. ரொம்ப சரி சொல்லு. வேற சொல்லு. யா சோ அந்த ஆப்போசிட் இப்ப நாங்க வந்து இந்த ரூம்ல நின்னுக்கிறோம்னு வச்சுக்கேன், இந்த ரூம்ல இப்ப இங்க we can see in this room, இந்த ரூம்ல ஆமா ஓப்பனா இருக்குல்ல. உடனே ஓபன் பண்ணுங்க. ஏன் ஓப்பன் பண்ற? லைக் அந்த ஆப்போசிட் ரூம் எங்களால பார்க்க முடியுது, ஏன்னா அது ஓப்பனா இருக்கு. அது ஓப்பனா இருக்கிறனால இந்த ரூம்ல இருந்து அந்த ரூம் பார்க்கலாம். பார்க்கலாம். அப்ப என்ன பண்ணி அன்னைக்கு துணி கட்ட போட்டா கூட அவ்வளவுதான். அந்த அன்னைக்கு வந்து ஒண்ணு பார்க்கலாம். என்ன என்ன ஐட்டங்களோ டூபல் பி பிளாட்டினிலே திறந்து பார்த்தால் தெரிந்து விடும். இது யாரும் பாக்குறாங்க? யாரையும் பார்க்கலாம். அந்த வீட்டுக்கு போலாம். யாரும் பாக்குறாங்க. So it was standing in this room. 2 பேர் வந்து கீழே போயிட்டாங்க. நானும் அந்த திவ்யன் ஒருத்தன் தான் வந்து. So we were like upstairs lah, and then from down ஒருத்தன் வந்து லைக் கத்துனாங்க, லைக் வந்து சவுண்ட் கேட்குதுடா அப்படின்னு, ஆர்எஸ் தான் கேட்குது, இன்னும் ஜாமான் ஆர்எஸ் கேட்குது. and then we jokingly said lah, என்னது நீங்க சும்மா கதை விடாத லைக் that விஷயம். and then அப்புறம் லைக் அந்த இன்ஃப்ரண்ட் ஆப்போசிட் ரூம் இருக்குல்ல, ஏன்னா ஓப்பனா இருந்துச்சு. yeah open like how to say on that room you can, there's a corner there, you can see like ஒரு ஆள் வந்து முட்டி போட்டு உட்கார்ந்திருக்காங்க. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? முட்டி போட்டு like அவங்க திடீர்னு முட்டி போட்டு உட்காந்துருக்காரு. நீ வேற நோக்கம் தான். அப்புறம் how to say like என்ன சொல்றது, அவுட் ஆஃப் தியா என்ன முட்டி போட்டா வேலைக்கு போறியா, நான் உனக்கு தான் சொன்னேன். like எப்படி சொல்றது, like how முட்டி எப்படி தெரியுமா, இப்படி கால் இப்படி காலடி like holding the knees. அத இங்க சம்பளக்காரா சப்பளக்கார இப்படிடா சம்பளக்காரா. டேய் அங்க இது ஓடிட்டு இருக்கா. சொல்லு. ஏதோ இல்ல ஒருத்தர்மா செல்ஃபி லைக் இப்படி முட்டி எடுத்துட்டு இப்படி போடுறாங்க. அது நீ என்ன சொல்ற, சப்பளக்கார இப்படி போட்டு உட்காரு. ஓகே அது எப்படி சொல்ற? முட்டி போட்டு முட்டி போட்டுடா. எப்படி முட்டி போட்டு போடுறோம்? முட்டி இப்படி இல்லடா, இந்த முட்டி சொன்னேன், இந்த முட்டி சொன்னேன். ஓ இப்படி தூக்கிட்டு உட்காருது. ஓகே லைக் தட். அந்த மாதிரி முட்டி போட்டு உட்காருது. லைக் ஓ இப்படி உட்கார்ந்துருக்கீங்களா? உட்கார்ந்துட்டு இப்படியா? லைக் கவர் பண்ணிக்கிட்டு. ஓகே ஓகே உங்க அக்கா இருக்காங்க. சத்தியம் கேட்டேன். அது ஒரு கதை. அது ஒரு கதை. அது நீ பாட்காஸ்ட் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ஓகே ஒரு சரி முட்டி போட்டு உட்காரு. முட்டி சாங்க. ஓகே அதுக்கப்புறம் we like saw that thing lah, he was sitting in the corner there, and the corner ல உட்கார்ந்திருக்கல black shadow figure, we cannot see anything because it was dark as fuck. ஒன்னு டாக்க சொல்றேன் டாக்க. அப்ப நைஜீரியன் பேய் போல. இப்ப நான் என்ன சொல்றேன்? தங்கச்சி. ஓகே அதுக்கப்புறம் at first like you know the down board கொண்ட வரைக்கும் வந்துச்சுன்னா ஒரு ஃபீல் டவுன் பவுல் கொண்டரிங்க அது. மொத்தம் முட்டின்னு சொன்னேன். அதுக்கும் டவுன் பவுல்ஸ் சொல்றேன். I mean எனக்கு சொல்றேன்டா. உனக்கு வந்து முட்டைகள் தான் ஏறிச்சு. ஏறு. அதுக்கப்புறம் like we saw that thing, we don't know what to do, we usually normal panic lah.
அப்ப எனக்கு தெரியாம ஒண்ணு கண்டுக்கல, நாங்க அப்படியே கீழே இறங்கி. இல்லன்னா அது வந்து நம்மள முட்டி போட சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு நீங்க ஓடிட்டீங்க தானே? ஆமா போட்டுங்க போட்டுப்பீங்க. நாமளும் பேர் போட்டு நம்ம கதையை. கதையில அப்ப வந்து சோ நான் கீழே போயிட்டேன். கீழே கீழே ஐ மீன் மூத்த கீழே கீழே போட்டு கீழே போடு. போயிட்டோடனே and then suddenly நான் சொன்னேன் அந்த கதவே இல்லை. திடீர்னு loud banging noise. கதை அந்த மாதிரி அது வேற மாதிரி இருக்கு. அது இல்ல ஐ மீன் லைக் கதவு தட்டுற சவுண்ட் எல்லாம் பேங் 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 ராஜு பண்றது முன்னா நானா போறேன். பாட்காஸ்ட் என்ன பாக்குறீங்க? அப்ப லைக் loud banging sounds la and then எல்லாம் பயந்துட்டோம், எல்லாம் ஆடி போயிட்டோம். போ அதுக்கப்புறம் லைக் we decided to better leave the house. அப்ப ஆனா ஒரு ஃப்ரெண்ட் சொன்னா லைக் if we முட்டி போட்டு அவன சொன்னா இப்படி ஒரு abandoned வீட்டுக்குலாம் நீ போனேன்னா மறுபடியும் நீ வெளியே வரும்போது you need to take something that you brought with you and throw it back in the abandoned house so that the thief won't follow you back. அப்ப சப்ட சுலார் நான் ஜட்டி கூட விட்டு மாட்டேன் கதையை. நீ என்னதான் வந்து உன்னோட பிலாங்கிங்ஸ் கொண்டு வந்தியோ Yeah. நீ அதை So every time you go to an abandoned house, you need to bring something like Okay. ஏதாச்சும் உன்னோட ஜாமா. So that it's like leaving something lah. இப்ப எப்படி நான் எப்படி நினைக்கிறேன் வந்து நீ கொண்டு வந்தோன்னே அதுக்கு வந்து attracted to the thing. So நீ வெளியே ஆகும்போது அது ஒரு what if it attracted to you? அப்புறம் அதுதான் So like he said lah like அவங்க பாலிசி என்ன abandoned கூட ஏதாச்சும் ஜாமா கூட எடுத்துட்டு போகணும், இல்லாட்டி நம்ம கூட பின்னாடி வந்துடும். ஆனா அந்த டைம் 4 பேர் கிட்டே ஒண்ணுமே இல்லை. என்ன சொல்லிட்டு I mean, we didn't do anything, we just left. So that was the beginning when the kachau started happening in house lah. It's only like so first day everything is normal. எல்லாரும் நீங்க வெளியே வந்துட்டா. Second day one of my friend fell sick lah. அவங்க sickல ரொம்ப high fever temperature lah. And then third day another friend called me and then saying that he's having bad dreams, like someone is watching in the house lah, யாரோ பாத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கீங்க அந்த மாதிரி சொன்னேன். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் மேபி ஐடியா பிகாஸ் வீட்டுக்கு முன்னாடி பட் he didn't tell none of our parents lah. சரியா தட்டி கம்பெனி உனக்கு தான் டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு. யா வந்து ஓகே அப்ப so the fourth day I was alone at house. அப்ப வந்து நான் எப்பவுமே ஸ்கூல் வந்து வீட்டுல இருந்து தனியா தான் ஒரு 7 o'clock போல தான் வீட்டுல இருந்து பாட்டு வருவாங்க. ஸோ அந்த டைம் நான் வீட்டுல இருக்கும்போது you know some type of ghost or whatever, they will imitate a person who is close to you. அவங்களோட உருவத்துல இது சங்கிலி பூங்கி கதை தர போனாடி கதை சொல்லும்போது எங்க மாமா இன்னொரு பிள்ளை அதே மாதிரி வந்துச்சு, பார்த்தா அது வீட்டுக்கு இருந்துச்சு. ஓ ஆமா yeah they would like imitate a person close to you lah. And then கதவு தட்டேன். சரி நானும் போயிட்டு திறந்து பார்த்தா என்னோட கூட்டம் சிரிச்சுக்கிட்டு இருந்தான். சிரிச்சுக்கிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் சேர்ந்து கிளம்பிட்டான். அப்ப பிஃபோர் he asked me like suddenly நீ சாப்பிட்டீங்களா அவங்க கூட? அப்ப அவன் என்கிட்ட கேட்டான் கேள்வி. அவன்கிட்ட என்ன பண்ண கேட்டான் லைக் இப்ப திடீர்னு நான் செத்துட்டேன்னா என்னடா பண்ணுவேன் மாதிரி கேட்டேன். அப்ப he asked me lah like நான் செத்துட்டா என்னடா பண்ணுவேன். அப்ப நான் சொன்னேன் அப்படி சாப்பிட as usual சாப்பிட. அப்ப he laughed. And then after a while he said நான் கிளம்புறேன்னு கிளம்பிட்டான். And then கொஞ்ச நேரம் சேர்ந்து அவன் ஒரு ஜாமா விட்டு இதுதான் எங்க ஃப்ரெண்ட் வந்து வீட்டுல என்னமோ தெரியுதுன்னு
அப்ப ஐரோட ரிலீஸ் அப்ப அவன் வந்து என்னச்சுன்னா பிகாஸ் ஹி காஸ்ட் அவே லைக் 3 years ago. Oh shit. Okay. And then அவன் வந்து ஒரு ஜாம் விட்டுட்டு போயிட்டாங்களா, ஒரு ஜாம் வீட்டு விட்டு என்ன பண்ணேன், நான் ஃபோன் அடிச்சேன். அவன் ஃபோன் அடிச்சப்ப அவன் ஃபோன் எடுக்கல. இப்போ என்ன பண்ணேன், அவங்க அம்மா எனக்கு தெரியுதுன்னா அவங்க அம்மா கடிச்சிட்டு அவங்க அம்மாட்ட சொன்னேன், ஆண்டி இந்த மாதிரி விட்டுட்டு போயிட்டான் ஜாமா வீட்டில், மறுபடியும் எடுத்துட்டு சொன்னேன் எழுதிடுவாங்க. அப்புறம் சொன்னேன் ஜாமா விட்டுட்டு போயிட்டாங்க. அப்புறம் நான் சொன்னேன் ஆமா ஆண்டி வந்து நான் கிட்ட சொல்லலையா கேட்டேன். அவங்க சொன்னான். அப்போ அவங்க சொன்னாங்க அவன் 2 நாளா காய்ச்சல கொடுத்து கிடக்கான்ட்டு. எனக்கு எனக்கு உடனே லைக் வாட், ஐயோ பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. அப்படா சொன்னேன் ஆண்டி இப்பதான் ஆண்டி அவன் வந்து வந்தான் வீட்டுக்கு வந்தான், அவங்க சொன்னாலும் ரெண்டு பேசிட்டு இருப்பான். தென் ஷீ வாஸ் லைக் ஐயா என்ன சொல்றான் 2 நாள் இந்த காய்ச்சல் தான் கிடக்கான், அதனாலதான் அவன் ஸ்கூல் கூட என்ன போல. But that 2 days before I saw him in school, you know, அவரோட ஸ்கூல்ல பார்த்தேன். Like you were talking earlier, and then his அம்மா saying அவன் 2 நாள் ஸ்கூலுக்கு கூட போலன்ட்டு. அப்ப நான் மத்த கூட இல்ல. அப்ப நீ யாருங்கடா பேசி? அதான் எனக்கு அள்ளி விடுச்சேன். அப்ப I called my other friends la. I called my other friends and then இந்த மாதிரி அவங்க ஸ்கூலுக்கு வந்தாங்க. Then they were saying yeah he came right, like 4 people came la. But then I called my classmate, my third class la. அவன் அடிச்சிட்டு இந்த மாதிரி because was same class with me. Then I asked him like hey இந்த மாதிரி attendance இந்த மாதிரி வர்க்கானே. அவன் சொன்னா இல்ல attendance ல 2 நாள் அதிகா ஹரி போட்டுருக்கு. And then I was so like so the 4 of you all went to the abandoned house, you all could see him, but others couldn't lah. Yeah, others couldn't. And then உண்மை கதைக்கு அவன் வீட்டுல வந்து சீக்கா தான் இருந்தான். yeah, and then I was like completely shocked. அவன் வந்துட்டு போனது யாரு அப்படின்ட்டு நான் யோசிச்சு ஒரு கட்டத்துல எனக்கு காய்ச்சல் வந்துச்சுல. அதுக்கப்புறம் லைக் a week later நான் ஸ்கூலுக்கு போறேன். நான் ஒரு 3 நாள் அந்த மாதிரி ஸ்கூலுக்கு போறேன். அப்ப after I got better I went to his house. ஆனா அவன் சரியாவே இல்லை. Like his condition kept like worse ஆகிட்டே போச்சு. லைக் துருவா சீக்கிரம் விழுந்து காய்ச்சல் இறங்காம மனசாப்பிட்டு ஒரு கட்டத்தில் அவனை அட்மிட் பண்ணிட்டாங்க ஹாஸ்பிட்டல். அட்மிட் பண்ணிட்டு பட் when the doctor diagnosed him they all saying he is perfectly fine and ஒன்றும் இல்லை வைரஸ் இல்லை லைக் இட்ஸ் ஜஸ்ட் who diagnosed you or diagnosed him? diagnosed him. Okay. அவனை ஏன்னா அவனை வந்து லேட்டா மாதிரி ஸ்டில் காய்ச்சல் ஸோ அவன் வந்து செக் பண்ணி பார்த்தப்ப அவனுக்கு வந்து he was perfectly fine. His body had nothing, no virus, no bacteria, எல்லாம் ஒண்ணுமே இல்லை. He was perfectly fine, but his body's temperature was so damn hot. Like you all went and saw him lah. Yeah, ரொம்ப high ஆ அவன் பெட்லயே தான் நடந்தான் ஃபுல்லா. Then what we did, we went back to the abandoned house again lah. Because then அப்பதான் அவன் சொன்னால ஏதாச்சும் ரீசன் வந்துட்டு அப்ப என்ன பண்ணோம், but we took something that belonged to us and then we went into the house lah. But it was too late. ஏன்னா நாங்க முதல் வாட்டி போனப்பே பண்ணியிருக்கிறோம். பட் இந்த வாட்டி பண்ணனால he didn't work lah. He was still sick lah. And then after that எனக்கு கேட்ட வந்துச்சு லைக் அந்த பெட் ரிட்டனா இருந்தால அவன் வந்து என் கனவுல வந்துட்டு he's saying something lah, he's pointing at something but I don't know what he's pointing at, like just like so blurry and stuff but he's pointing at something. அந்த abandoned வீட்ல இருந்த ஒரு no it was like everything my different shape full of சுத்தி all darkness only he's standing there, he's pointing at something but I don't know what he's pointing at, like I'm okay. So and then I tried to figure it out like what is it like you say. And I told his mom finally எனக்கு நான் அம்மா சொல்லிட்டேன் வீட்டுக்கு போனோம் இதனால தான் அந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு. And his mother was worried lah. And then she started scolding lah, ஏன் அந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு எல்லாத்தையும். அப்புறம் a while later I went to my house lah. I went to my house and then call வந்துச்சு. லைக் அவங்க அம்மா கால் பண்ணிட்டு they are saying that he's vomiting blood. லைக் வந்து blood vomit பண்றான். என்னது வீட்டில் வேற அங்கிள் வேற இல்லை, நீங்க பாருங்களா அங்கிள் வேற இல்லை, இது ஹெல்ப் பண்ணணுமா. தென்
I rushed to his house lah. நான் என் தாத்தாவை கூட்டிட்டு I think at this stage he's already like possessed. He's getting possessed. ஆமா he started to he started to vomit blood lah. And then நான் என் தாத்தாவை கூட்டிட்டு காடி எடுத்து போறேன். And then we went there and then we put him inside the car. And then we started bringing him to the hospital. On the way to the hospital, he started blabbering something on a random language. என்னமோ language பேசுறான். Like எப்படி சொல்றது, என்னமோ சொல்றான்டா லூசு மாரி, எனக்கு ஒண்ணுமே புரியலடா. பட் அந்த டைம் எனக்கு என்ன பண்றது தெரியல. பிகாஸ் I was panic. blood அவன் சாப்பிட்டான் வந்து ரொம்ப blood. அவன் வாங்கிட்டான்ல அறுபது பெட் எடுக்கணும் தட்டி கட்டினான். என்னது blood வாங்கிட்டேன். லைக் ஷூட் அவுட் பிளட். அப்போ தாத்தா வேகமாக பண்ணேன். இந்த டைம்ல பார்த்தா ஜெயம் பண்ணடா கேன்சர் ஸ்பேஸ். அப்புறம் லைக் பி அட்மிட் பண்ணியாச்சு. And then also after that they check also nothing. அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. They don't know why he vomited blood. He's saying but இது பண்ணப்ப they saying his throat like ரொம்ப ரெட்டா இருக்கு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா மேபி அவனுக்கு because you say his body temperature was very high, so ரொம்ப காய்ச்சல்ல sometimes ஆளுங்க வந்து சூழ்நிலை ரத்தம் வாங்கி எடுத்தாங்க. ஆனா அவ்வளோ ரத்தம் வந்து வருது. it was continuously Oh. Until someone has to donate blood to him. Because the blood he lost was too much. ரொம்ப அப்ப அவன் என்ன பண்ணிட்டா, அவனை வந்து அட்மிட் பண்ணிட்டான் மறுபடியும் செகண்ட் டைம்ல அட்மிட்டட். And then they kept him in the ward for like 3 days or something. And then அதுக்கப்புறம் எனக்கு அடிக்க ஆரம்பிச்சிச்சு. You know what happened to me? My how to say நீங்க ரத்தம் வாங்கி எடுத்தீங்களா? இல்லடா ரத்தம் கக்கா. Actually you know like கக்கா போகும்போது ரத்தம் வந்துச்சா, என் கக்கா வந்து blood shot கருப்பு சோப்பா இருக்கு. சரி. And then I also got scared. முடியல. அப்புறம் என்ன பண்ணிட்டேன், வீட்டுல சொல்லிட்டேன் இந்த மாதிரி my கக்கா is blood coming out, you know, take towel. towel come here. towel go macam she don't come down. You don't towel come. அந்த மாதிரி ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல வந்து வீட்டுல பேசி அப்படியே நான் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனேன். They got me to hospital lah. And then after அவனுக்கு என்னாச்சு ஹாஸ்பிடல் போயிட்டு? he was still admitted. So because நான் ஏன் சுத்த பார்த்தேன் so அப்பா பேசுற கனவு வந்துறாதா. then I mean அந்த டைம் என்னை கொஞ்ச நேரம் வச்சிருந்தாங்க வாட்ல. அப்ப எனக்கு என்ன வச்சேன் சுத்தலாம் பார்த்து அந்த டைம் அந்த ஒரு நர்ஸ்க்கு நான் ஷவுட் அவுட் பண்ணணும்ல. அந்த நர்ஸ் நான் வேணாம்னு சொல்லி கூட சுத்தல டியூப் ஏத்தினாங்க. Oh my god. எந்த வலி வேணாலும் கூட அனுப்பிச்சல. ஆனா சுத்தல டியூப் ஏத்துற வலி இருக்கு தெரியுமா? Oh shit. ஸ்டார்ட் புல்லட் ஏற மாதிரி இருக்கும். ஸ்டார்ட் புல்லட். So okay, but I also got like normally நான் வந்துட்டேன்ல. I got இந்த லைக் இது என்னது கொடுத்தா என்னது வச்சிட்டு நான் சொல்லிட்டு அப்ப I came back home. After I came back home 2 days later அவனும் வீட்டுக்கு வந்துட்டான். He also came back home. And then after a while நான் மூணு பேர் அவன் வீட்டுக்கு போனோம்ல. அவன் வீட்டுக்கு போயிட்டு சும்மா விசிட் பண்ணான். விசிட் பாலா நாளைக்கு போனியா? அப்புறம் நினைச்சேன் அதான் நல்லா அம்மாவில் படிச்சிருக்கோம். பழம் வாங்கிட்டு ஹாலிக்ஸ் வந்தேன். வாங்கிட்டு வீட்டுக்கு நார்மலா வந்து யூஸ் நார்மல் தான் நல்லா நம்ம சிரிச்சு பேசிக்கிட்டு நார்மலா நாளைக்கு we started playing கதையா so we started playing normally. And then after that one sudden night and the night வந்து திரும்ப திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு that one night தப்பக்கற எது கண்டுபிடிக்கிறேன். so that one night என்னாச்சு, I was sleeping on the hall. hall இருந்தேன். நான் இன்னும் முடியாது எப்படி கல்யாணம் ஆயிட்டு அது முடியாது. இது போய் பண்ண
மாமா மூளை. அப்ப how to say, அந்த டைம்ல வந்து சொல்லணும் சூடாயிருச்சு. அப்புறம் போயிட்டு உள்ள போய் பார்த்தா என் பாட்டிலாம் வாய் பிறந்தது சாவடியா தூக்கி நான் கூட வாயிலா பண்ண வச்சு அவங்களுக்கு ஏதோ ப்ராசஸ் ஆயிடுச்சு எப்படியா மத்த தூக்கிட்டு இருக்கீங்க அவன் வாய் போடுறது அவங்க சாடி மஜாவா தூங்கிட்டு இருந்தாங்க. அப்ப நான் பார்த்துட்டு எந்த சூடா இருக்கு எப்படி அவங்க தூங்குறாங்க நினைச்சிட்டு நான் என்ன பண்ணேன், ஃபேன் வந்து போய் பார்த்தா ஃபேன் 5 மணி இருந்துச்சு. அப்ப சரி ஏதோ எனக்கு தான் கச்சடிக்கு போது போறேன்னு என்ன பண்ணேன், டப்புனு வாயில சாரி கூட போட்டு படுத்துட்டேன். படுத்து அப்போ கூட I heard this whispering, the same whispering I heard when I brought my friend to the hospital and the poor வெளியில அவன் சொன்ன பத்தி அந்த random words, the same thing but it was like near, காது கிட்ட கேட்கும், காது கிட்ட அது மேல இருக்கு. ஐயோ It was whispering lah, and then நான் வந்து முதல்ல it was so loud I cannot sleep. அது வந்து ரொம்ப sleep repeating. So at first I didn't bother that much lah. And I did okay. ஈதான் கொசுதான் அப்ப எனக்கு bother lah. And then day by day it got louder and then so disturbing. And then ஒரு point நான் தாங்க தூங்குறேன். எப்படி தூக்கமும் இல்லை. அப்ப ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நான் லீவ் போட்டேன். இதை பண்ணி தான் பண்ணி எனக்கு ஸோ இந்த டைம் ஐ காட் டயர்ட் அப்படிங்களா. அது நான் என்ன பண்ணேன், சக்குன்னு போயிட்டு முட்டி போட்டேன். முட்டி போட்டியா? ப்ரே பண்ணுறதுக்குடா. அப்ப சக்குன்னு ஐ ஸ்டார்டட் டு ப்ரே lah. started to pray and then I like with protection கொடுங்க, like I'm so scared. ஆளு எனக்கு I'm so scared, please கத்திரி hallelujah. அப்புறம் like at one point I was so scared lah. அப்ப என்ன ஆச்சு, ஏன்னு சொல்றேன், ஏன் அந்த பேயோட எனக்கு எங்க அம்மா தான் போய். So after quite a while, and then quite a while, normal school போய்கிட்டு இருக்கோம்டா, like it was normal, everything was normal. And then suddenly, and the friend was he started to get aggressive at school. Like one time வந்து நீ வந்து கையில குத்திட்டாங்க. Like it was a silly reason. ஒரு லீ கூட தான் சொன்னேன். What did you do? என்ன யூஸ் ஆகுது பெருசா தூக்கிட்டாங்க கையில. ஒரு லீ குட்றான்னு சொல்லுங்க. Like I was like at one point I was in pain, at one point I was confused. ஒரு லீ தான் கேட்டேன். And then that part was கையில குத்திட்டா. அதுக்கப்புறம் நான் வந்து like நம்ம கிட்ட எல்லாம் கோச்சிக்கிட்டே என்ன பண்ணுவோம், வெட்டிக்காய் டேய் நாங்க லெட்டர் கொடுத்து போட்டா லெட்டர் ஆகவா அதாவது எழுதியே எப்படி சொல்லுவா? பேக் ஸ்டோரி அப்ப அதுவே அவன் நான் பேசல. And then after a while his mother called his mother and then his mother called me and then started saying அவன் ராத்திரி நேரத்துல எழுந்திருச்சு நாய் சாப்பாடு சாப்பிடணும். என்ன சீக்கிரா டேய் கேளு அவங்க கூட பரவாயில்ல. இவன் வந்து மத்தியானம் விட்டு காய் போட்டான். இவன் கையில குத்திட்டு ராத்திரி விட்டு அவன் அம்மா போன் எடுக்கிறவனுக்கு ஐயா அவன் நாய் சாப்பிடுறான். He's eating dog food. என்னாச்சு அவனுக்கு? நான் சொன்னேன் உங்க பிள்ளை இவ்வளவு தான் தெரியும் அவனுக்கு என்னாச்சு. And then she was panic lah. அப்புறம் like என்ன சொல்றது, நாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கான், சாப்பிட்டு வாந்தி எடுக்கணும். சாப்பிட That means he already like possessed. சாப்பிடுறாங்க, சாப்பிட்டுட்டு and then he's vomiting and then he's eating it back and then vomiting back. அதேதான் இது அதே கொண்டே yeah I know disgusting எப்படி பாந்தி எடுத்து வாயில வைக்கிறது. then என்னாச்சு தெரியல. then his mother got scared னா அவளை கோயிலுக்கு கூட்டிட்டு போனாங்க. கோயிலுக்கு கூட்டிட்டு போனா கோயில் வாசல்ல போக மாட்டேங்கிறான். காஞ்சனா கதையா ஆயிடுச்சு. விட்டுக்க பாய் என்ன கதையா ஆயிடுச்சு.
like he didn't want to enter the temple lah. He didn't want to enter. And then அவங்க அம்மா வந்து வாடா வாடான்ட்டு யார் வந்து கோயில் உள்ள போயிட்டு மறுபடியும் Muchas gracias, oficial. Este para vosotras. If you know the reference, you know. என்ன பண்ணாங்க அம்மா பூசாரி அம்மா பூசாரி விட்டுட்டாங்க. அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, சரி இங்கே இரு நான் போய் உள்ள சண்டை சிவா இன்சைட் அண்ட் வாண்டட் டு பிரிங் தி ட்ரீஸ்ல இவன் நடந்து போயிட்டான்டா வீட்டுக்கு. இதுல சிரிக்கிறீங்க. Then he walk already lah, and then they came and search for him. ஆனா வந்து வீட்டுக்கு வந்து சொன்னேன், ஆக்சுவலா அவங்க வீட்டுல இல்ல. நல்லா போயிட்டு அவன் தேடுறப்ப அவங்க வீட்டுல இல்ல. பக்கத்து பாடம் தண்ணி அடிச்சு பக்கத்து படிச்சு வந்து இருக்குங்கடா. I mean like அப்ப நான் தெரியும் ஃபுல்லா தெரியும் அவங்க அம்மா பயந்துட்டாங்க. பட் people showing his mom இல்ல கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிங்க. அதான் வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு போய் பார்த்தா வீட்டுல இருக்குமா? வீட்டுக்கு தானே பார்த்தா வீட்டுல இல்லடா. வீட்டுல இல்ல. அப்ப எல்லாம் தேடி then finally we got fed up lah. And then what we did, and then I got this petition idea. எல்லாம் பேய் படத்துல பார்த்தா வந்து ஒரு வீட்டுல போய் மெசேஜ் ஆயிடுச்சுனா மறுபடியும் போய் அதே வீட்டுல உட்கார்ந்துருப்பாங்க விக்டிம். ஆமா. சோ அது எனக்கு அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. ஓ யா தேங்க்ஸ் டு ராகவா லாரன்ஸ். அவர் பே ஃபார் லைன் சைலன்ஸ் ஐடியா வந்துச்சு. அப்ப என்ன பண்ணேன், சரி மறுபடியும் அந்த வீட்டுல பார்க்கலாம் ரூல்ஸ் மைண்ட் ரெப்ரசன்ட் பண்ணிட்டேன். அப்ப பார்த்தா அங்கதான் கம்யூனிட்டி அதே ஸ்பாட்ல நான் சொன்னேன்ல லைக் we saw the shadow. அதே மாதிரி அவனும் முந்தி விட்டாங்க. Yeah, and then we went and called him daddy, but வீட்டுக்கு போனா அம்மா தருறாங்க. He didn't want to wake up. His body was like கல்லுரி. நீங்க பயப்படலையா? அவங்களுக்கு தெரியும் அந்த டைம் நீங்க already like possessed. Was there something என்னடா பண்றது ஃப்ரெண்ட் ஆச்சா? இப்ப பேக்ரவுண்ட் மட்டும் போட முடியாது. எனக்கு கிளாஸ் ரொம்ப like how to say அந்த டைம்ல வந்து அவன் வந்து சரி தூக்கியமாட்டு 3 பேரும் பிடிச்சி இழுக்கிறோம் போய் எந்திரிக்க மாட்டான் இழுத்து எங்களுக்கே பீ வந்துருக்கும். அந்த அளவுக்கு இழுத்தோம். உங்களுக்கு இதுமான வைக்கா ஏற்கனவே எனக்கு இறக்கிற அர்த்தம் வந்துச்சு. அடுத்தது என்ன நமக்கே தெரியாது. அப்புறம் we like fully we asked him to come over and then he started whispering the same language. ஏன்டா வேற பிளேஸ் வரடா? தெரியலடா என்னமோ சொல்றான்டா ஆகறக்கடா ஜெண்டா என்னமோ சொல்றான் என்னமோ பாஸ்ல I don't know it was something and then the one நான் சொல்றேன் அப்படினா என்ன அர்த்தம்ட்டு. So what happened இருக்கு. ஸோ என்ன பண்ணிட்டா அவங்க அம்மாவுக்கு ஃபோன் அடிச்சோம், இங்கே தான் இருக்கான் வந்துருங்க, இங்கே தான் கூப்பிட்டா வர மாட்டேங்கிறான்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்னச்சுன்னா அவங்க அம்மா வந்துட்டாங்க வீட்டுக்கு. அவங்க அம்மா வந்தோடனே அவங்க கிட்ட சொல்றாங்க வா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா? அண்ட் தென் அவங்க வந்து ஒரு கார்னர் சைட பார்த்துட்டு வந்து அவங்க என்ன கூப்பிடுறாங்க அவங்க என்ன கூப்பிடுறாங்க அப்படின்ட்டு அவங்க கூப்பிடுறாங்க அதான் ரிப்பீட் பண்ண ஆரம்பிச்சான். அதோட அவங்க அம்மா பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் she called the husband, அதாவது அவனோட அப்பாவை கூப்பிட்டாரு. அவங்க அப்பா வந்து ஒரு பிரீஸ்டோட வந்தாரு. அப்ப லைக் ஃபார் a while sometime அவன் அதே இடத்துல தான் உட்கார்ந்திருக்கான். he don't want to move, don't want nothing, just that same position, keep repeating the same words. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பாதைக்கேல அவங்க அப்பா வந்துட்டோடனே அவங்க அப்பா லாங் சைட் ஒரு பிரீஸ்ட கூட்டிட்டு வந்தாரு. ஏன்னா எல்லா போன் எடுத்து சொல்லியாச்சு. காலை சூடி போலி காலை வச்சு காலை வச்சு வயிறு வச்சு இங்க பிரச்சனை. ஓகே சோ அந்த பிரீஸ் சொல்ல வந்தோடனே he brought water சொம்பு இன்னும் கோல்ட் கலர்லாம். ஏன்டா சொம்பு மாறி பிடிக்கிற? சொம்பு அப்படிதான் கப்பிடிப்பாங்க. சோ அந்த சொம்பு சொம்பு மண்டை எடுத்துடா. சோ அதை வந்து அதை எடுத்துட்டு வந்துட்டு லைக்
he was asking some question இல்ல பட் ஆனா வந்து எங்களெல்லாம் வந்துட்டு yes வெளியே போங்க like ask us to stand outside வெளியே இருக்க சொன்னாங்க. அப்ப வந்து நாங்கலாம் வெளியே நின்னுட்டு இருந்தோம்ல அவரோட was standing outside. அப்ப so and then he started screaming கத்த ஆரம்பிச்சான். ஆகவும் பீச்சுன்னு கத்துறான் அப்ப like வந்து அவங்க அம்மா வந்து அழுவ ஆரம்பிச்சிட்டாங்களா. பேசாம கோயிலுக்குள்ளேயே மணி அடிச்சுக்கிட்டு இருக்கலாம், புண்ணியமாவது கிடைச்சிருக்கும். அரசாங்க உத்தியோகத்துக்கு ஆசைப்பட்டு இங்க வந்து தெரு தெருவா வீதி வீதியா குல்பி ஐஸ்கார மாதிரி மணி அடிச்சுக்கிட்டு Because she got so scared, she started crying. And then time later, he started screaming, and then some while later, எல்லாம் மயக்கம். அதுக்கப்புறம் அவங்க இந்த புதுசு என்ன பண்ணாங்க தெரியல. He took some droplets of the water and dropped it on his head மண்டேல பண்ணிட்டு அப்போ வந்து so he warned us like இது வந்து if you இது வந்து நார்மலா ஒருத்தன் வந்து இறந்துட்டா கூட பரவாயில்ல, but this house was actually used for ritual and stuff. அந்த பிளேஸ் வந்து லைக் அந்த மாதிரி செத்தவங்க வந்து மறுபடியும் உயிர் கொண்டு வர்றது, அது வந்து the person they were trying to bring back was a really bad person. Like it was a vengeful person, like fully hatred. அந்த மாதிரி ஒரு பர்சனை மறுபடியும் கொண்டு வர்றதுக்கு அங்க வந்து ரிச்சுவல் செஞ்சிருக்காங்க. But the cause of the ritual, end your own life. So if you end your own life, so the next person that steps into the room will get the host lah. Okay. So it will keep continue and the ritual அப்படியே continue பண்ணிட்டே போகும். ஒரு ஆள் ரவுண்ட்ல புந்து அந்த ஒரு ஆள் செத்துருவாங்க. So the soul turns into another vengeful spirit. You go to the house back. So அந்த வீட்டுக்கு யார் போறாங்களோ அவங்களுக்கு possession பண்ணுவாங்க. So அந்த ஒரு மேல் அப்படி கண்டினியூஸ்ல. So இது வந்து எங்களுக்கு தெரிய வந்துச்சு. So after வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு போய் 2 days கழிச்சு his mother body he died. like தூங்குது. He was sleeping and then his mother went to wake him up and he didn't wake up. Like it was too late lah. So then only we got to know, and then after the priest he was like our relative is சொன்னப்ப the the mumbling words I said was whispering, it actually meant என்ன காப்பாத்துங்க. Yeah, he was saying save me. என்னை வெளியே விடுங்க சொன்னேன். என்னை வெளியே விடுங்க. நிறைய பேர் கொண்டு பார்த்தேன். யார சொல்றேன் shout out to Raghu. அப்ப he was saying like என்னை வெளியே விடுங்க, என்னை காப்பாத்துங்க, like that he was saying that in I don't know what language is that, I don't know பாஷை தான். So saying that lah, and then like I said அவர் தான் சொன்னாரு like goosebumps. So they were like அப்ப அந்த person என்ன சொல்றாருன்னா அந்த வீட்டை வந்து சீல் பண்ணியாகணும், like you have to bind the thing, like அந்த ரிச்சுவல் செஞ்சு அதாவது bind பண்ணணும், இல்லாட்டி அது இப்படிதான் கண்டினியூ பண்ணிக்கிட்டே. So whoever just pass around the house, it will attract them. Attract பண்ணணும், like உள்ள வா வந்து like that பாரு. It brings, people say right, curiosity kills. Exactly what happened to them. So அதான் ஆனா அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி இது கிளென்சிங் ரெடி ஆகும். No, they couldn't. இல்ல நான் அதை ஒன்றும் பண்ண முடியாது. They couldn't do anything because it was too strong. Because so அவன் இறந்துட்டோம், அந்த ஸ்பிரிட் வந்து அவன் விட்டு போயிடுச்சு. அவன் இறந்துட்டோனே the spirit who possessed him will like go back down. His spirit will become vengeful and go back to the house, wait for the next person to be possessed. Yeah, but it's not his choice to be vengeful. It's the ritual. It's the ritual that makes him vengeful. Like அவன் வந்து terpaksa lah untuk hate people. நான் ஏன் சாவணும், நான் இருந்தேன், why I have to die, why not other people? So yeah, the person who died before that also the same thing. They had the same thing, why I have to die, why not other people? So that's why it possessed my friend. So now my friend also had the same thing. But after the priest did some binding or whatever ritual he did, I hope his soul rest in peace lah. But are you still in contact with the family? Yeah, it was still in contact. ஏன்னா அவங்க they are totally 3 children I think. He's the first son lah. Pity lah, the first son. He's the first son. Has a brother and a sister. So when he died, how did you all feel? We all was actually England I'm blame பண்ணிட்டோம்னா like guilty, we were feeling a bit guilty because எல்லாம் சேர்ந்து தானே அந்த முடிவு எடுத்து போனோம். So it's like felt like நம்ம நேரம் தான் வயசுட்டான் அந்த ஒரு guilt மட்டும்தான்.
But still, we didn't want to let them kill us. So அவன் இருக்கிறதே நினச்சிக்கிட்டோம். Like we still around, we still joke about him, to talk about him, like that kind of stuff, so that he might feel a bit not lonely type of shit.